Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா used to. The used to யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, used to அப்படினா இது எங்க யூஸ் பண்ணலாம்னா ஒரு செயல் வந்து முன்னாடி அது சின்ன வயசுலயா இருக்கட்டும் இல்ல முன்னாடியா இருக்கட்டும் ஒரு பழக்கத்துல இருந்திருக்கும், ஆனா இப்போ அது கிடையாது. ஓகே, முன்னாடி பழக்கமா வச்சிருப்பீங்க, பாஸ்ட் ஹேபிட் அப்படின்னு சொல்லல. முன்னாடி ஒரு விஷயம் வந்து பழக்கத்துல இருந்திருக்கும், ஆனா இப்போ கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, முன்னாடி எல்லாம் எங்க அம்மா வந்து என்கிட்ட நல்ல பாசமா இருப்பாங்க, ஆனா இப்போ கிடையாது. ஓகே, முன்னாடி எல்லாம் நான் வேகமா ஓடுவேன், ஆனா இப்போ என்னால வேகமா ஓட முடியல. இல்ல சின்ன வயசுல இருக்கும் போது நான் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவேன், ஆனா இப்ப முடியல. அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து என்ன, முன்னாடி எல்லாம் நான் சிக்கன் சாப்பிடுவேன், டெய்லி சிக்கன் சாப்பிடுவேன், ஆனா இப்போ கிடையாது. இப்படி ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல உங்களுக்கு அது பழக்கமா இருந்திருக்கும், ஆனா இப்போ அது கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். அதே இடத்துல would நம்ம யூஸ் பண்ணுவோம். would-னால என்னது, பாஸ்ட்ல, அதாவது சின்ன வயசா இருக்கட்டும் பாஸ்ட்லயா இருக்கட்டும் ஒரு விஷயம் பழக்கமா வச்சிருப்பீங்க, அது இப்போ கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம would யூஸ் பண்ணுவோம். அப்ப யூஸ் டு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல would யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே சேம் இதுதான். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து யூஸ் டு. இந்த யூஸ் டு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல would யூஸ் பண்ணுவோம். அடுத்து verb. verb என்னன்னா V1 ஃபார்ம்ல இருக்கும், present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், be used to ன்னு பார்த்தோம். be used to, அந்த be க்கு பதில் நம்ம என்ன போடணும், be போடக்கூடாது, am, is, are. இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து மாறும். ஓகே, am used to, is used to, are used to, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப be used to யூஸ் பண்ணும்போது verb என்னவா இருக்கும், verb கூட ing ஃபார்ம் இருக்கும். ஓகே, ஆனா இங்க அப்படி இல்ல, verb present ஃபார்ம்ல தான் இருக்கும், V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த மாடல் verbs would வந்தாலே would, can, should, இந்த மாதிரி must இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. மாடல் verb வந்தாலே என்னது, verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல be used to னா என்னன்னு பார்த்தோம். ஒரு விஷயத்துக்கு நம்ம பழகிட்டோம், எனக்கு இது பழகிடுச்சு, நான் பழகிட்டேன், அந்த மாதிரி சொல்லும் போதுதான் be used to யூஸ் பண்ணுவோம். ஆனா யூஸ் டு எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயம் பாஸ்ட்ல பழக்கமா வச்சிருப்பீங்க, பழக்கமா இருந்திருக்கும், ஆனா இப்போ அது கிடையாது. அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இந்த யூஸ் டு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் would யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அது எங்கன்னா தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல நம்ம வந்து would யூஸ் பண்ண முடியாது, யூஸ் டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, தன்னுடைய நிலை அப்படின்னா பாஸ்ட்ல, இப்ப பாருங்க, பாஸ்ட்ல முன்னாடி அவர் டீச்சரா இருந்தா, ஆனா இப்போ டீச்சர் கிடையாது. ஓகே, அது வந்து என்னது, ஒருத்தவங்களுடைய நிலை, அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க, இந்த மாதிரி. அவங்க முன்னாடி டீச்சரா இருந்தா ஆனா இப்போ கிடையாது. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம யூஸ் டு தான் யூஸ் பண்ணணும், would யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஒருத்தவங்களை பற்றி சொல்லுவோம்ல, அவளுடைய முடி வந்து ஹேர் வந்து ரொம்ப நீளமா இருந்தது முன்னாடி, ஆனா இப்போ இல்ல. அவ ரொம்ப ஒயிட்டா இருந்தா, முன்னாடி அவ ரொம்ப ஒயிட்டா இருந்தா, ஆனா இப்போ ஒயிட் கிடையாது. இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி ஒருத்தவங்களுடைய நிலையை சொல்ற இடத்துல முன்னாடி அது இருந்தது ஆனா இப்போ இல்ல அப்படி சொல்லும் போது யூஸ் டு தான் யூஸ் பண்ணுவோம், would யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, மற்றபடி ஒரு செயல், ஓகே, ஒரு செயல் வந்து பழக்கமா இருந்திருக்கும்ல, அப்பதான் நம்ம would யூஸ் பண்ணுவோம், யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த நிலை, தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல மட்டும்தான் நம்ம would யூஸ் பண்ண முடியாது, அங்க யூஸ் டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லாத்துலயுமே யூஸ் டு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல would யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட், நான் முன்னாடி எல்லாம் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். ஓகே, சின்ன வயசுலயா இருக்கட்டும் இல்ல முன்னாடி, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்ப நான் முன்னாடி எல்லாம் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், முன்னாடி எல்லாம் என்னது விளையாடு, ஒரு விஷயம் நடந்திருக்கும், பழக்கமா இருந்திருக்கும், முன்னாடி எல்லாம் தினமும் கிரிக்கெட் விளையாடுற பழக்கம் இருந்திருக்கு, ஆனா இப்ப கிடையாது. அப்படி சொல்லும் போது
பாருங்க நான் சப்ஜெக்ட் ஐ இந்த இடத்துல யூஸ் டுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல would யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே I used to இல்லனா I would. இந்த முன்னாடி எல்லாம் அப்படின்னு சொல்றல அதுக்குன்னு தனி மீனிங் வராது. இந்த முன்னாடி எல்லாம் அப்படி அந்த முன்னாடி எல்லாம் ஒரு செயல் பழக்கமா இருந்தது அதுக்கு தான் நம்ம used to யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே used to இல்லனா would. ஓகே அடுத்து என்ன வரணும் verb வரணும். இல்ல verb எது முன்னாடி எல்லாம் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். அப்ப விளையாடக்கூடிய செயல் விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது play. இது verb present formல தான் இருக்கும். ஓகே விளையாடக்கூடிய செயல் என்னது கிரிக்கெட். அடுத்து டெய்லி தினமும் எவ்ரிடே இல்லனா டெய்லி. ஓகே அப்போ நான் முன்னாடி எல்லாம் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னா I used to play cricket daily. இல்ல used to வந்தாலே அந்த முன்னாடி எல்லாம் அப்படின்னு மீனிங் வரும். ஓகே அப்ப I used to play cricket daily இல்லனா I would play cricket daily. நெக்ஸ்ட் நான் முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுவேன் ஆனா இப்போ கிடையாது. நான் முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுவேன் ஆனா இப்போ இல்ல அந்த அர்த்தத்துல சொல்லும்போது அங்க used to இல்லனா would. பாருங்க சப்ஜெக்ட் என்ன நான் I. அடுத்து என்ன போடணும் used to இல்லனா would. அடுத்து verb. verb எது சிக்கன் சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. ஓகே verb present formல தான் இருக்கும். அடுத்து என்ன சாப்பிடுவேன் சிக்கன். ஓகே அந்த முன்னாடி எல்லாம் அதுக்கு தனி மீனிங் வராது. அந்த முன்னாடி எல்லாம் அப்படின்னு சொன்னாலே அந்த used to தான். அப்போ நான் முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுவேன் அப்படின்னா I used to eat chicken இல்லனா I would eat chicken. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுறது இல்ல. நம்ம சொல்லுவோம்ல முன்னாடி அந்த பழக்கம் இல்ல முன்னாடி எல்லாம். ஓகே அப்போ முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுறது இல்ல அப்படின்னா நம்ம used to இல்லனா would யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்க நெகட்டிவா பேசுறோம் முன்னாடி அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு didn't யூஸ் பண்ணி பேசணும். சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I. அடுத்து என்ன சேர்க்கணும்னா நெகட்டிவ்னால didn't. ஓகே பாஸ்ட்ல அந்த செயல் வந்து பழக்கமா இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப didn't. அடுத்து என்னன்னா used to. இங்க வந்து d சேர்க்க கூடாது. ஏன்னா இங்க பாருங்க didn't வந்திருக்கு. இந்த didn't வந்தாலே இங்க வந்து என்னது used to இந்த மாதிரி தான் சேர்க்கணும் தவிர அந்த d வந்து சேர்த்து பேசக்கூடாது. சரியா used to. அடுத்துதான் verb. verb இதுல எது சிக்கன் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது eat. அடுத்து சிக்கன். ஓகே அப்போ நான் முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுறது இல்ல அப்படின்னா I didn't used to eat chicken. I didn't used to eat chicken. அடுத்து இன்னொன்னு பார்க்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல be used to பார்த்தோம்ல. be used toக்கு நம்ம இது நெகட்டிவா பேசும்போது be used toல நம்ம அங்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா பேசும்போது என்னன்னா நாட் சேர்த்து பேசும். நாட் எதுக்கு சேர்த்து பேசுவோம்னா இப்போ அந்த be க்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் am is are. இந்த be யூஸ் பண்ண கூடாது am is are இதுல ஒண்ணே யூஸ் பண்ணுவோம். இப்படி be verb வந்தாலே அங்க நெகட்டிவா பேசுறோம் அப்படின்னா நாட் சேர்க்கணும். சரியா அங்க வந்து did didn't எதுவுமே சேர்க்க கூடாது. அங்க நாட் மட்டும் சேர்த்தா போதும். ஒரு சென்டென்ஸ்ல be verb வருது அப்படின்னா அதே இது நம்ம கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னாலும் அந்த be verb யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். சரியா அங்க வந்து did யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது. ஆனா இங்க வந்து நம்ம கொஸ்டினா கேட்கும் போது did யூஸ் பண்ணி இப்போ பாசிட்டிவ் கொஸ்டின்னா did இல்ல நெகட்டிவ் கொஸ்டின்னா didn't யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்போம். ஆனா இங்க be used to யூஸ் பண்ணும்போது அங்க வந்து என்ன be verb யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினே கேட்கணும். சரியா நெகட்டிவா பேசும்போது கூட நாட் மட்டும் சேர்த்தா போதும். மற்றபடி இங்க வந்து be verb நம்ம யூஸ் பண்ணல. சோ இங்க வந்து நெகட்டிவா பேசும்போது நம்ம didn't சேர்க்கணும். அதே இது நம்ம கொஸ்டின் கேட்கும் போதும் பாசிட்டிவ் கொஸ்டின்னா did நெகட்டிவ் கொஸ்டின்னா didn't. ஓகே அப்போ நான் முன்னாடி எல்லாம் சிக்கன் சாப்பிடுறது இல்ல அப்படின்னா I didn't used to eat chicken. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் குழந்தையா இருந்த போது எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது.
நெகட்டிவ் தான். என்ன, குழந்தையா இருக்கும் போது அந்த பழக்கம் இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடுற பழக்கம் இல்ல, எனக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்காது அப்படின்னு சொல்றது. அப்ப இல்ல 2 செட் இருக்கு பாருங்க. நான் குழந்தையாக இருந்த போது இது ஒரு செட், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அடுத்த செட். அப்போ இதுல வந்து எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். நான் இத ஃபர்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க. நான் குழந்தையாக இருந்த போது, அந்த போது அதுக்கு நம்ம என்ன சேர்ப்போம், when. ஓகே, இப்போ அந்த போதுன்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது அந்த இத வந்து போது அதுக்கு when ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் அந்த சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அடுத்து என்ன, சப்ஜெக்ட் ஐ, நானா ஐ. அடுத்து என்ன வரணும், இப்ப பாருங்க குழந்தையாக இருந்த போது இங்க வந்து மெயின் வெர்பு வராது. ஏன்னா இது வந்து தன்னுடைய நிலையை சொல்றப்போ நம்ம யூஸ் பண்றது. அப்போ குழந்தையாக இருந்த போது, பிறந்த போது, குழந்தையாக இருந்த போது, 15 வயசா இருந்த போது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, ஒருத்தங்களோட ஏஜ் இது. அப்படி சொல்லும் போது இங்க பி வெர்ப் தான் சேர்க்கணும். அப்ப இந்த பாஸ்ட் பத்தி தானே பேசுறோம், குழந்தையா இருந்த டைம்ல உள்ளத சொல்றோம். அப்போ பாஸ்ட்னா பி வெர்ப் வாஸ் இல்லனா வேர், இந்த ரெண்டுல ஒன்னு தான் யூஸ் பண்ணணும். அதுல சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, சோ இங்க வாஸ் யூஸ் பண்றோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வாஸ், அடுத்து குழந்தையாக a child. ஓகே, அப்ப நான் குழந்தையா இருந்த போது அப்படின்னா when I was a child, when I was a child. அடுத்து என்ன வரணும், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. இது வந்து நம்ம சாதாரணமா பேசுறது போல. எனக்கு சப்ஜெக்ட் ஐ, அடுத்து பாஸ்ட் பத்தி தானே சொல்றோம், சோ didn't used to. இந்த didn't வந்தாலே நம்ம இங்க டி சேர்க்க கூடாது, used to இந்த மாதிரி தான் சேர்க்கணும். சரியா? didn't used to. அடுத்து பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, like. அப்போ பிடிக்காது அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். சோ I didn't used to like என்னது, ஐஸ்கிரீம். ஓகே, அப்போ நான் குழந்தையா இருந்த போது எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னா when I was a child I didn't used to like ice cream. Okay, when I was a child I didn't used to like ice cream. Next, நீ முன்னாடி எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவியா, நம்ம கொஸ்டினா கேக்குறோம், முன்னாடி அந்த பழக்கம் இருந்ததா அப்படின்னு. அப்போ நீ முன்னாடி எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு கேட்கும் போது, முன்னாடி அந்த பழக்கம் இருந்ததான்னு கேட்கும் போது இங்க did யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். சரியா? இது நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும் போது didn't. ஓகே, அப்போ did, அடுத்து என்னது, சப்ஜெக்ட் you, நீனா you. அடுத்து என்ன வரணும்னா used to. இங்கேயும் நம்ம வந்து டி சேர்க்க கூடாது, ஏன்னா இங்க did வந்திருக்கு. இந்த didn't வந்தாலே இல்ல வந்து டி சேர்க்க கூடாது, used to. அடுத்துதான் வெர்ப் எழுதணும். இல்ல வெர்ப் எது, கிரிக்கெட் விளையாடுவியா, விளையாடக்கூடிய செயல். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, பிளே. அடுத்து என்ன, கிரிக்கெட். ஓகே, அப்போ நீ முன்னாடி எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னா did you used to play cricket, did you used to play cricket. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு முன்னாடி நீண்ட முடி இருந்தது. நம்ம வந்து சொல்லுவோம்ல, எனக்கு முன்னாடி எல்லாம் நீண்ட முடி இருந்தது ஆனா இப்போ இல்ல. இப்படி தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல இது வந்து என்னது, தன்னுடைய நிலையை தானே சொல்றோம். தனக்கு வந்து இப்படி இருந்தது ஆனா இப்போ இல்ல. அடுத்து நான் வந்து முன்னாடி எல்லாம் நல்லா ஒயிட்டா இருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் பிளாக் ஆயிட்டேன். அதுக்கடுத்து நான் முன்னாடி எல்லாம் நல்லா ஒல்லியா இருந்தேன் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் குண்டாயிட்டேன். இந்த மாதிரி தன்னுடைய நிலையை சொல்லும் போது இங்க வந்து யூஸ் டு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து would யூஸ் பண்ண கூடாது. ஓகே, தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல. அப்ப பாருங்க, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும், used to. அடுத்து என்ன, இப்ப பாருங்க, எனக்கு முன்னாடி நீண்ட முடி இருந்தது, இப்போ என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இல்ல அவங்கிட்ட ஒண்ணு இருக்கு, நமக்கு சொந்தமான ஒண்ணுதான். இப்போ என்கிட்ட ஒரு புதிய மொபைல் இருக்கு, புதிய கார் இருக்கு, அவங்கிட்ட புதிய கார் இருக்கு, அவனுக்கு சொந்தமான கார். ஓகே, இப்படி ஒருத்தங்க கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க have has யூஸ் பண்ணி தான் பேசுவோம். ஓகே, அப்போ இருந்தது அப்படின்னு வரும்போது past had யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஆனா இங்க பாருங்க, used to வந்தாலே இங்க
verb என்ன present formல தான் இருக்கும். இதுவும் ஒரு verb தான். ஓகே, அப்போ இங்க வந்து present formல இருக்கனால இங்க have இல்லனா has தான் யூஸ் பண்ணுவோம். அதுல subject I வந்திருக்கு. I வந்தாலே இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, subject I அடுத்து you we they அடுத்து plural nouns வரும்போது have யூஸ் பண்ணுவோம். subject he she it singular noun வரும்போது has யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப subject I வந்திருக்கனால இங்க have யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன, நீண்ட முடி long hair. ஓகே, அப்போ எனக்கு முன்னாடி எல்லாம் நீண்ட முடி இருந்தது, இந்த இடத்துல நம்ம would யூஸ் பண்ண கூடாது. சரியா? அப்ப I used to have long hair. I used to have long hair. ஓகே, அடுத்து இது அவளுக்கு முன்னாடி நீண்ட முடி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன வரும், she வரும். she used to has. இங்க என்ன வரும், she வந்திருக்கனால has. she used to have long hair. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்க முன்னாடி ஒரு ஹாஸ்பிடல் இருந்தது. நம்ம சொல்லல இங்க முன்னாடி எல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் இருந்தது, ஆனா இப்போ இல்ல. ஓகே, இப்போ வந்து அது என்னது, ஸ்கூலா இருக்கலாம், இல்ல பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போ வந்து ஹாஸ்பிடலா இல்ல. ஓகே, முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணி தான் பேசணும். ஓகே, அது தன்னுடைய நிலையை சொல்லும் போது. அப்ப இங்க வந்து would யூஸ் பண்ண கூடாது. இப்போ பொதுவா ஒண்ணு அங்க இருந்தது இல்ல இந்த மாதிரி சொல்லும் போது there தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டம்மி சப்ஜெக்ட் there. இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ பொதுவா அங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணு பொதுவா அங்க இருக்கு இல்ல இப்படி சொல்லும் போது நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும், there. அடுத்து thereக்கு அடுத்து used to. அதுக்கு அப்புறம் பாருங்க, இங்க முன்னாடி ஒரு ஹாஸ்பிடல் இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஓகே, முன்னாடி இருந்தது. அப்போ ஒன்னு இருந்தது இருக்கு இப்படி சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும், be. ஓகே, அந்த இரு அப்படின்னு வரும்போது be. இங்க பாருங்க, இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம have யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இல்ல, அவங்கிட்ட இருக்கு, அவங்கிட்ட இல்ல, இருந்தது அந்த மாதிரி சொல்லும் போது ஒருத்தங்களுக்கு சொந்தமான ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது have has யூஸ் பண்ணும். அல்லம ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அங்க ஒண்ணு இருந்தது இல்ல இப்படி சொல்லும் போது, ஓகே, ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அங்க நம்ம வந்து இருக்கு இல்ல இருந்தது அப்படின்னா நம்ம be யூஸ் பண்ணுவோம். அதுவும் இங்க வந்து பிரசன்ட்ல தான் இருக்கும். இருந்தது அப்படின்னு பாஸ்ட் பத்தி சொன்னாலும் இந்த யூஸ் டுக்கு அடுத்து வர்றது பிரசன்ட்ல தான் இருக்கும். சரியா? be. அதுக்கு அடுத்துதான் என்ன சேர்க்கணும், ஒரு ஹாஸ்பிடல். அப்ப a hospital. அப்போ இங்க முன்னாடி ஒரு ஹாஸ்பிடல் இருந்தது, இங்க முன்னாடி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது there used to be a hospital. அடுத்து இங்க அப்படின்னா here. ஓகே, அப்ப இங்க முன்னாடி எல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் இருந்தது அப்படின்னா அந்த முன்னாடி எல்லாம் அதுக்கு தான் used to யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப there used to be a hospital here. ஓகே, அடுத்து அவன் முன்னாடி ஸ்மோக் பண்ணுவான் ஆனா இப்போ இல்ல. அவன் முன்னாடி ஸ்மோக் பண்ணுவான் ஆனா இப்போ இல்ல. இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லணும், used to. இதுல வந்து நம்ம வந்து would யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அவன் சப்ஜெக்ட் என்ன, he. அடுத்து used to. அடுத்து verb என்ன, ஸ்மோக் பண்றது, smoke. அப்போ அவன் முன்னாடி ஸ்மோக் பண்ணுவான், முன்னாடி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது he used to smoke. ஆனா but ஆனால் but இப்போ இல்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ இல்லை நெகட்டிவா தானே பேசுறோம். அப்போ not now. not now. ஓகே, அப்போ அவன் முன்னாடி ஸ்மோக் பண்ணுவான் ஆனா இப்போ இல்ல அப்படின்னா he used to smoke but not now. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, get used to. இந்த get used to எங்க யூஸ் பண்ணணும்னா ஒரு விஷயத்துக்கு நான் பழகிட்டு இருக்கேன், இப்போ நான் சமைச்சு பழகிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்துக்கு பழகிட்டு இருக்கேன், இல்ல ஃபியூச்சரை மீன் பண்ணி பழகிடுவேன். ஓகே, அப்படி ஃபியூச்சரை மீன் பண்ணி பழகிடுவேன் இல்ல பழகிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நம்ம get used to யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே, இப்போ நான் சமைச்சு பழகிட்டு இருக்க அப்படின்னா அங்க get used to. ஓகே, ஒரு விஷயம் பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. இது ஃபியூச்சரை
ஃபியூச்சரை மீன் பண்ணி நான் சமைச்சு பழகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நாம get used to யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா சப்ஜெக்ட், அடுத்து get used to, அதுக்கு அடுத்த verb கூட ing சேர்த்து பேசுவோம். இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி be used to க்கும் verb கூட ing சேர்த்து பேசுவோம். இப்போ இதுக்கும் verb கூட ing தான் சேர்த்து பேசுவோம். ஆனா என்ன, used to வரும்போது verb மட்டும் தான். ஓகே, present formல தான் இருக்கும், ing சேர்க்க கூடாது. verb இல்லைனா noun வரும், இல்லனா pronoun வரும். ஓகே, அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. அடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள், உனக்கு இது பழகிடும். பழகிடும்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுவோம் தானே. அப்ப ஒரு விஷயத்துக்கு பழகிடும் அப்படின்னா இந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணனால சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபியூச்சர் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்து இது வந்து என்னன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க பழகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு விஷயத்துக்கு நான் இப்போ பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி பேசலாம். ஓகே, அப்போ உனக்கு இது பழகிடும் அப்படின்னா ஃபியூச்சர்னால ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உனக்கு, உனக்குனா யூ, அடுத்து will சேர்க்கணும். ஃபியூச்சருக்கு will சேர்த்துட்டு இந்த get used to அப்படியே எழுதணும். get used to. அடுத்து இது, இதுனா it, இங்க verb வரல, சரியா? அப்போ உனக்கு இது பழகிடும் அப்படின்னா இங்க it போடலாம், இல்ல this யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது அப்படின்னா நம்ம வந்து இது அது அதுக்கெல்லாம் it யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா this யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு இது பழகிடும் அப்படின்னா you will get used to it, இல்லனா you will get used to this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க பழகிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்துக்கு நான் இப்போ பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்ப இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதலாம். ஓகே, அப்போ நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன போடணும், be verb சேர்க்கணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து be verb சேர்க்கணும். be verb என்னலாம், am, is, are. பிரசன்ட்க்கு இந்த மூணு be verbல ஒன்னு தான் யூஸ் பண்ணணும். அது சப்ஜெக்ட்ட பொறுத்து, சப்ஜெக்ட் I வந்திருக்கனால am யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்னன்னா இந்த get used to அப்படியே எழுதணும். அதுல வந்து பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்குதுல்ல, சோ ing சேர்த்து பேசுவோம் verb கூட. getting, getting used to. ஓகே, getting used to. அடுத்து என்ன, verb கூட ing அடுத்து வரும். அடுத்து என்ன, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க, அடுத்த verb என்னது, சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, cook, கூட ing சேர்த்து பேசுவோம், cooking. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, little by little. ஓகே, அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா I am getting used to cooking little by little. I am getting used to cooking little by little. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் சீக்கிரம் எழும்ப பழகிடுவேன். இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க் பாருங்க. நான் சீக்கிரம் எழும்ப பழகிடுவேன், எனக்கு சீக்கிரம் எழும்பி பழகிடும். அப்படி அந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்லுவோம்ல, பழகிடுவேன், பழகிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லும் போது அது எப்படி சொல்றது, ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்லும் போது அது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அவன் முன்னாடி எல்லாம் என்கிட்ட தினமும் பேசுவா. முன்னாடி எல்லாம் அவ என்கிட்ட தினமும் பேசுவா, ஆனா இப்போ இல்ல. ஓகே, அப்போ பாஸ்ட்ல அது விளக்கமா நடக்கக்கூடிய செயல், ஆனா இப்போ இல்ல அப்படிங்கிறப்போ இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.